வணக்கம் geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. வணக்கம் geeks. வணக்கம் geeks. Welcome to TechWise Tamil by Fonorina Tamil. சூப்பர். 100 ஐஸ் செத்துக்கு. செத்துட்டாரா? 100 ஐஸ்னு சொல்லிட்டு செத்துட்டான்ற. நம்ம நேத்து தான் சேத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். எங்க போனா என்ன ஆனா? எங்கேயும் போல. என்ன பான் பராக் யூஸ் பண்றானா இல்லையா? ஹானர்லயே தான் இருக்காரா. மல்டி ரோல் ஆல்கட்டல். சைட் பிசினஸ் பண்றாரா அவரு? NXT செல். இது ஹானர் நெக்ஸ்ட் செல் தெரியும். ஹானரோட கோ-ஃபவுண்டரே அவர்தான். எப்படின்னா நீ பாரு, மெயின் பிசினஸா ஏதோ ஒரு கம்பெனிக்கு பிளாக் எழுதுறியா, சைடு பிசினஸா வீடியோ பண்றல, அந்த மாதிரி மாதவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் செல் அப்படின்னு ஒரு இது இருக்கான், அதோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆல்கட்டல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் கொண்டு வரதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டீம்ல யாரெல்லாம் அவுட்ஸா இருக்கா தெரியல. இதெல்லாம் யாருன்னு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தெரில எனக்கு. இந்த டீமில் பேரும் ஒரு போர்டில் டேகும் பண்ணல, தெரில. இப்படி ஒரு டீம் இருக்குது, இந்த டீம் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேட்டன்ட் ப்ரமோட் பேட்டன் ட்ரிவன் இன்னோவேஷன் வித்தின் இந்தியன் மொபைல் மேனுஃபேக்சரிங் செக்டர், அப்புறம் கமிட்மெண்ட் லோக்கல் மேனுஃபேக்சரிங்கு. ஸோ அப்புறமா எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, டெக்னாலஜி அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து நாங்கள் இப்போ ஃபைனலைஸ் பண்ணுறோம். இது நீ நம்ம சர்வர்லேருந்து போட்ட இமேஜ் கரெக்டா? ஆமாம். ஏன் இல்லை இந்த மஞ்சள் வந்து ரியல்மியில் இருந்தபோது அவங்க அமிச்சது. ஓகே ஓகே. என்ன ஒரு ப்ரௌடா ஒரு லுக் கொடுக்குறாங்க. ரியல்மில ஜாயின் பண்ணும்போது அமிச்சதாங்க. எனக்கு ஆனா மாதவ செட் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகும். என்னதான் வட்சனை ஷோமின்னு சொன்னாலும் வட்சனுக்கு அண்ணன் மாதிரியே இருப்பாப்ல. கொஞ்சம் இவரு ரன்னிங்லாம் போனாருன்னா அச்சு அசல் வட்சன் மாதிரி ஆயிடுவாரு. ஆமா அப்படியே எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. உனக்கு எதுவுமே தெரியாதே. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே தான், ஸ்டாண்டு, அதுல வந்து நத்திங் ஃபோன் மாட்ட முடியல, எசென்ஷியல் கீ இடிக்குது. ஆமாங்க, யாரெல்லாம் பைக்ல வந்து ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களோ, சைட் ஸ்டாண்டா மிடில் ஸ்டாண்ட் அது சொல்லிட்டு மொபைல் ஸ்டாண்டா? ஓகே. அது வந்து என்னால இப்ப ஃபோன் 3A சீரிஸே வைக்க முடியல, ஏன்னா எசென்ஷியல் கீ இடிக்குது. அதனால நான் வந்து ப்ராப்ளம் இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் என்ன பண்ண போறேன்னா, போபோ வந்து கிட்டத்தட்ட 1100 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் நான். அதை இப்படி ஆயிடுச்சு எனக்கு. யாரா போபோ? யார் அவரு? அவர் வந்து பெத்த கம்பெனி இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்ல. அப்படியா? ஓகே, பெஸ்ட். அது தவிர 5 ஹானர் ப்ராடக்ட்ஸ் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகுது. ஹானர் நாங்க மறக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? மூன் லைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹானர். என்னது இது? இல்லடா, அதான்டா ஹானர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், ஹானர் பேண்ட் ப்ளூ கலர் இன்னொரு ப்ராடக்ட், கிரீன் கலர் இன்னொரு ப்ராடக்ட். டேய் என்னடா வரப்போகுது? மேஜிக் சவுண்ட் ப்ரோ எப்போ வந்திருக்கணும். இது ஹானர் 400 சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்க பாருங்க கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு 400 லைட் வந்தது. இப்போ வந்து 400 ப்ரோ வரப்போகுது. நீ X9C கேட்ட, அதுவே வரல. வருமா? X9C வருமா? 400 லைட் வருமா? வேற லெவல் பொருள் வருமா? தான் இது வராதானா? 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்புற மாதிரி இருக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனி கெஸஸ்? கெஸ் இருக்கா என்ன ப்ராடக்ட்னு? எனக்கு போட்டுருக்காரு. எனி கெஸஸ்? நான் ஒண்ணு என்ன தெரியுமா, குறுக்க போந்து Realme GT70 Realme GT7 Pro சார் அப்படின்னுவேன். ஹானர் 200 லைட் 200 லைட் 200ல முடிஞ்சு போச்சு. 300 ரிலீஸ் ஆயி போச்சு. 300 லைட் வந்துச்சு. நாங்க பாரு 400 வந்துச்சு. இப்போ 300 முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? என்னடா சொல்ற? முடிஞ்சிச்சு தெரியாதா? இந்தியால வரல, சைனால லான்ச் ஆயி 400 வர. அவனா இந்த பையன் அவுட் டேட் ஆயிரான்டா. வெறும்னே நதிங். செத்துட்டாரா? சிவாஜி எல்லாம் சாகல இன்னும். அவர் நிறைய இடத்துல 300 வராது இந்தியாக்கு. அப்படியே டைரக்டா 400 கொண்டு வந்துருவாங்க. ஓஷ் சபா bloody hell. இப்போ கூட வர வழியிலடா எங்க ஏரியால ஒரு போர்வெல்ஸ் இருக்கு. அதுல இப்படிதான் அப்பப்போ பிரஷர் ரிலீஸ் ஆகும். செம்மையா? ஆமா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் மாதவ் சேர்த்து பாக்க போறாரா இல்லையா? கிரி கேட்டிருக்காரு அப்படின்றவரு. கோனிச்சிவா கீக்ஸ். ஓகினோவா. ஒரு டவுட், பேரண்ட்ஸ்க்கு டேப் ஆகுறேன். பர்பஸ் செல்லுலார் மஸ்ட், சிங்கிள் சிம் இனஃப், குவால் குவாலிட்டி அண்ட் ஃப்ரண்ட் கேமரா, வீடியோ கால் குவாலிட்டி, டியூரபிலிட்டி. கேஸ் போடுறேன் பட் அடிக்கடி சோஃபால இருந்து கரண்ட் இல்லைன்னா ஒரு டேப் கீழே விழுந்து நானே பார்த்துருக்கேன். மல்டிமீடியா, யூடியூப். ஸ்னாப்டிராகன் இருந்தால் பெட்டர் ஃபார் அட்லீஸ்ட் 4 years ஆஃப் லைஃப். வேற ஆப்ஷன் வித்தவுட் ஸ்னாப்டிராகன் இஸ் ஆல்சோ ஓகே. கன்சிடரிங் பர்ஃபார்மன்ஸ் வில் பி கன்சிஸ்டன்ட் ஃபார் அட்லீஸ்ட் 4 years. நான் பார்த்த வரைக்கும் ரெட்மி பேட் ப்ரோ 5G, லெனோவோ டேப் M10 5G, லெனோவோ டேப் P11 5G, OnePlus பேட் கோ. இதுல இருக்கு கட் பண்றீங்க தேவையில்லை. இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பயங்கர டெரரா இருக்கு. சவுண்ட் பிளஸ்டன்ட் போறதுக்கு மீ பேட் போயிடலாம்ல. இல்லடா சிம் கார்டு வேணும்ட்டார்ல.
5G மீடியா டெக் நம்பி போலாமான்னு தெரியல 4 வருஷத்துக்கு அப்படின்னு விட்டுருக்காரு. தேவையில்ல போகக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் ஹைலைட் என்னன்னா 7+Gen 2 மாதிரி ப்ராசஸர் வித் சிம் கார்டு சப்போர்ட் இருக்கிறதுனால அது ப்ளஸ் இது பெரிய இதுவும் கிடையாது. G99 ஹீலியோ G99 அது பழைய ப்ராசஸர் ப்ரோ, அது வந்து லேக் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, பிரச்சனை. அதனால ரெட்மி பேட் ப்ரோ போயிடுங்க. பிரச்சனைங்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வந்தாங்க. ஆமாங்க சாமி. அடுத்தது Amazfit Active 2 லான்ச் ஆயிடுச்சு. ஆமாங்க, 10,000 ரூபாய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா இதுக்கும் சஃபயர் கிளாஸ் லெதர் ஸ்ட்ராப்னு போட்டிருக்கு, அவ்வளவுதானா? அப்புறம் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் என்ன அதையும் வேற சொல்லியிருந்தாங்க. NFC பேமெண்ட் ஆனா நம்ம ஊர்ல இருக்கா? முதல்ல நம்ம ஊர்ல இருக்கா? அதான் அதனால இந்த ரெண்டும் தான். சஃபயர் கிளாஸ் தான் ஆக்சுவல் ஹைலைட். மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி தான். லெதர் ஸ்ட்ராப்போட சிலிகான் ஸ்ட்ராப் பாக்ஸ்ல இருக்கும். ஆமா அவ்வளவுதான். ஆமா. எப்படி இருக்கு? 10,000 ரூபாய்க்கு வேற லெவல் வச்சு. இந்த GTR இதெல்லாம் வந்துச்சுல நியூ, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது 13,000 ரூபாய், அது 14,000 ரூபாய் இல்ல? ஆமா, 14,000 15,000 அந்த GTR 4 அதெல்லாம் இது வாங்கிடலாம் தாராளமா. இது பாரோமீட்டர் இருக்கு, டெம்பரேச்சர் சென்சார் இருக்கு, எல்லாம் நிறைய எல்லாமே இருக்கு. ஆட்டோ பிரேக் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு. ஆமா, மெண்டல் ரெக்கவரி மோகொண்டு எல்லாம் நல்லா இருக்கு. டேட்டா நல்லா இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு, கரெக்டா சொல்லுது. ஆனா என்னன்னா ஒரே கலர் மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க இந்தியாக்கு, அதுதான் ஏன் தெரியல. இது ஃபர்ஸ்ட் கலர் லான்ச் பண்ணி கண்டிப்பா அதை நான் எப்படியும் வெளில எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டீங்களா? ஆமா, அதுக்கு ரீசன் இருக்கு. வச்சனைக்கல அவன் சொல்லுவான், அந்த டேட்டா கரெக்டா கண்டினியூஸா எடுத்துருச்சுன்னா எக்ஸாஷன் லோட்ல இருந்து எல்லாமே அதுக்கப்புறம் தான் வருது. ஒரு வாரம் வெயிட் பண்ணேன் அந்த டேட்டாலாம் லோட் ஆகிறதுக்கு. ஆனா நல்லா இருந்தது. இது பேரிங் பண்ணிடலாம். ஆனால் Amazfitல ஒன்றுலேருந்து இன்னொன்று மாறும்போது இது டேட்டாவெல்லாம் நிறைய மிஸ் ஆகுது. அதை வேற ஒருத்தர் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா போயிடும். அதை எப்படி சொல்றானா வாட்ஸ்அப் வந்து இப்போ நான் உனக்கு கொடுத்துருவேன், இதுல நான் வேற ஒரு பேண்டுக்கு போயிட்டேன் போகுது. இதுல வந்து மாறுது, வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் போகும்போது அதுல வாய்ஸ் ஸ்கோர்லாம் அப்படி ரீசெட் ஆகி வேற. ஆமா, அதுல இன்னொன்னு என்னன்னா இப்போ ஒன்ல வச்சு Amazfit Active Edge இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் அதுக்கு போறேன்னு வையேன், இதுல கிடைச்ச டேட்டா எல்லாமே அப்படி டப்புன்னு 0 மாதிரி அதுக்கு போகும். ஏன்னா அதுல டெம்பரேச்சர் சென்சார் கிடையாது, அந்த ரெக்கவரி டேட்டாலாம் கிடையாது. மெண்டல் ரெக்கவரி, பிசிக்கல் ரெக்கவரி அதெல்லாம் கிடையாது. மெண்டல் ரெக்கவரி உங்களுக்கு என்ன காமிச்சது? மெண்டல்னே காமிச்சது ஒரு நாள். அப்படிலாம் காட்டல. 8 மணி நேரம். அது அதிசயமா இருக்கு வச்சு அது கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தான் இருந்தது எனக்கு. ஏன்னா 8 ஹவர்ஸ் நீ தூங்கி இருந்தாலும் சில நாள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து மெண்டல் ரெக்கவரி தேவைன்னு அது கரெக்டா சொல்லுது. நீ எழுந்திருக்கும் போது எப்படி இருக்குன்னா அந்த ரெடி ஸ்கோர் தான் அது. ரெடினஸ் ஸ்கோர்னு ஒன்று கொடுக்குது. அதை தவிர அந்த ரெக்கவரி டேட்டா கொடுக்குது. அப்படியா? இதுல இருக்காது. இங்க பாரு, இதுல இருந்தா அது இருக்கான்னு பாரு. இன்சைட் போனோம்னா இருக்கும். ஓகே ஓகே, இது ஆக்டிவ்லயே இருந்ததுன்னு நினைக்கிறேன். எதுல? இது ஆக்டிவ்ல இருக்குது. இங்க பாரு, பே அட்டென்ஷன் இருக்கு. ஓகே ஓகே, இது கரெக்ட். இது இதுல பிசிக்கல் ரெக்கவரி. புரியுது. இதெல்லாமே 70 க்கு மேல இருந்தா வந்து எனக்கு 80 இருக்கு எப்பவுமே. எப்பவாவது ஒரு நாள் நான் தூங்காம வேலை செய்யும்போது மட்டும் தான் எனக்கு படுத்துறோம். தூங்காம அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது செஞ்சிட்டோம். அப்புறம் டிஸ்டர்ப் ஸ்லீப். அது ட்ரை பண்ணீங்களா? என்னது வச்சா? ஹைராக்ஸ் ரேஸ். அதெல்லாம் ட்ரை பண்றதுக்கு முதல்ல ஹைராக்ஸ் இருக்கணும். ஹைராக்ஸ் கிளைம் பண்ணுவார். எங்கெல்லாம் பல்லாவரம்ல வந்து ரோட்ல நிமிஷத்துல இவ்வளோ டிஃபரெண்ட் இது இவ்வளோ நிமிஷம்னு ஒன்று இருக்கு. அந்த நிமிஷத்துல வந்து இத்தனை ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் கண்டினியூஸா. சிவாக்கு தெரியும். அது செட்டப்பே நமக்கு இருக்கணுமே. ஏதோ ஜிம்முக்கு போனா அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓபன் ஸ்பேஸ்ல இந்த காலிஸ்தெனிக்ஸ் ஜிம் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போனா காலேஜ் டைம்ல காலிஸ்தெனிக்ஸ் கோல்ட் மெடல் வின்னருங்க. எவ்வளவு கப் அடிச்சிருக்காரு தெரியுமா? அப்படினா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. கப் வேணா அடிச்சிருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே யாருக்கும் அப்ப தெரியாது. இப்பதான் அதெல்லாம். ஆனா இவங்க காலிங் வெச்சு 580 மோட்டார்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா ஆமா சார். இது இத்தனைக்கும் தண்ணில போட்டா வச்சு ப்ளூடூத் காலிங் இருக்கு. தண்ணியில போட்டுட்டு இந்த வீடியோ நான் நம்ம குரூப்ல அனுப்பி விடுறேன். என்ன பண்ண, தண்ணியில வேணும்னே ஃபுல்லா ஈரமாக்கி சம்மர்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, தண்ணியை ஊத்திட்டேன். இந்த மோட் இருக்கா? வாட்டர் ரிஜெக்ஷன் இருக்கு. வாட்டர் ரிஜெக்ஷன் நான் ஃபுல்லா தண்ணி அதுல ஊத்திட்டு இத்தனைக்கும் ஸ்பீக்கர் உள்ள போனோம்னு கலட்டி ஸ்பீக்கர்ல தண்ணி ஊத்துனேன் ஃபுல்லா. இதோ ஊத்திட்டு இதோ பையன் வேற லெவல்ல எஜெக்ட் பண்ணான். எஜாகுலேஷன் தான். ஆமா, இங்க போடு பீச்சி அடிக்கிறானே. ஆமா, அதெல்லாம் நல்லா வேலை செஞ்சது. ஆமா, ஆல்ரெடி சேல்ல இருக்கு அமேசான் வெப்சைட்ல. ஏங்க நீங்க சொல்லுங்க, என்னைய போய் நேத்து குரூப்ல என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கல்ல, நீங்க சொன்னது அப்படிதான் இருந்தது. அதெல்லாம் சொல்லிருக்காங்க. இல்லடா இருந்ததுன்றது ஓகேடா, உண்மையா ஒத்துக்கல அப்படியே போட்டு தள்ளிடுவோம். நீங்க வேறங்க ஆன் கேமரா அந்த மாதிரி பேசிடுறான். இவன் தான் வந்து வீடியோக்கு முன்னாடி அப்படிலாம் பேசி எங்க மனசெல்லாம் மாத்தி இப்படி பேச வைக்கிறது. இப்ப கூட என்ன பேசினா பாருங்க, இதுல இருந்து தண்ணி எஜாகுலேட் ஆகுதுன்னா அவன் என்ன சொல்றான்? தண்ணி தான் நானும் சொன்னேன். நீ எப்படி சொன்ன? dirty minds. நீ இப்ப அவங்களுக்கே தெரியும் எது என்ன மைண்ட். ஐ எம் சாரி தான் இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு.
சரி அது கமெண்ட். அடுத்த கமெண்ட் அதுக்குள்ள நியூஸ் முடிஞ்சிடுச்சு. அவர் சொல்லுங்க. நியூஸ்க்கு டர்ட்டி மைண்டுங்க. கோவிந்தா சேவியர். கோவிந்த் சேவியர் ப்ரோ, இந்த MKBHD லைட் ஃபோன் வீடியோ பார்த்தேன், உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்க பரத்வாஜ் ப்ரோ டீடாக்ஸ் ஃபோன் மேல இன்ட்ரெஸ்டா இருப்பார்ல, அதை பத்தி உங்க கருத்து என்ன? ப்ரோ ஆக்சுவலாக அதான் ப்ரோ, இந்த மாதிரியான டீடாக்ஸ் டிவைசஸ் எல்லாமே நமக்கு பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு. இப்போது ஒரு டிவைஸில் நம்ம கால் பண்ணுறதுக்கான டயலர் போகிறதுக்கே 3-4 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகணும்னு தோணுச்சுன்னா அதுவே சைக்காலஜிக்கலாக என்ன இம்பாக்டை கொடுக்கும்னா, முக்கியம் நம்ம மட்டும் தான் கால் பண்ண தோணுமே தவிர சும்மாவே அந்த டயலரை ஓப்பன் பண்ண தோணாது. ரெண்டாவது, இப்போ ஒரு ஆப்புக்குள்ளே ஆக்சஸ் பண்ண போகிறதுக்கு வந்து அன்லாக் பண்ணிட்டு அப்புறம் நான் ஸ்க்ரால் பண்ணி அந்த ஆப்பை கண்டுபிடிச்சி ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஸ்லோவாகவே எல்லா டாஸ்க்கும் இருந்ததுன்னா சைக்காலஜிக்கலாகவே அந்த ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் கிராஜுவலாக. கண்டிப்பாக நமக்கு ஒரு விஷயம் தேவை, 100% இது அவாய்ட் பண்ணவே முடியாதுன்னு போது தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக டீடாக்ஸ் ஃபோனே. டீடாக்ஸ் ஃபோன்னா ஃபீச்சர் இல்லாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, ஃபீச்சரே சில சமயம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி இருக்கும், என்னத்துக்கு இருக்குன்னே தெரியாமல் கடுப்பாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வந்து என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா கிராஜுவலாக அதை விட்டு விலகி வருவோம். அதுக்காக தான் இந்த மாதிரியான டிவைசஸ் இருக்கும். நிறைய பேர் இப்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ரேபிட் R1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம வந்து 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். ஒன்று, அதை ஆப்பாக கொடுத்துருந்தா நம்ம எல்லோரும் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ண முடியும், அது உண்மை தான். பட் நம்ம ஃபோனில் ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நடுவில் ரேபிட் R1 ஒன்று இருக்கிறதே மறந்துடுவோம். ஆனால் அதை ஒரு தனி ஹார்ட்வேராக கொடுத்தனால தான் ரேபிட் R1 அப்படின்றதுல இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை உட்காந்து அழுத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவே ஃபோனில் இருந்ததுன்னா எசென்ஷியல் ஸ்பேஸே எடுத்துக்கோங்க, எவ்வளோ பேர் உட்காந்து வந்த புதுசில் உட்காந்து நோண்டி பார்த்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய ஆப் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு அதுவே பெட்டராக யூஸ் பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்டஃப்னு நீ ஒன்று யூஸ் பண்ணுற, எதுக்கு யூஸ் பண்ணுற? இல்ல அதான் எதுக்கு யூஸ் பண்ற? எண்ட் ஆஃப் தி டே வந்து நீ அது ஸ்டஃப் நான் எதுக்கு யூஸ் பண்ணல, என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு மோஸ்டா நம்ம வேலைக்கு அதான்டா இந்த மாதிரியான ஆப்பை தேடுறோம். இப்போ நீ வந்து சப்போஸ் லைட்டா கொஞ்சம் ஜர்னல் பண்ணுவேன், லைக் இப்போ ஏதாவது தோணும்ல எனக்கு, இப்போ கிராக் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, இதை சரி பண்ணணும் அப்படின்னு திடீர்னு நாய் வாக்கிங் கூட்டு போகும்போது ஏதாவது ஒரு ஐடியா வரும், அதை அப்படியே எப்படி நோட் பண்ணி வச்சுக்க. அதுக்கு தான் ஆல்ரெடி ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பண்ணா அதுவே ரெக்கார்டர் தான் இப்போ எல்லாத்துலயும் ஏஐயோட டிரான்ஸ்கிரிப்டோட தானே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்குன்னு தெரியுமா? கேலக்ஸி AI வரும்போதே அதுலயும் இருக்கு, ஷவுமி ஏஐலயும் இருக்கு, விவோலயும் இருக்கு. உள்ள போயிட்டு பண்ணணுங்க. நீ ஹாட் கீ வை, இதுல வைக்க முடியாது. எப்படி? டேய் இதுல இல்லடா, ஹோம் ஸ்கிரீன்ல வை. அப்படி சொல்றீங்க? ஒரு சிஸ்டம் பரவாயில்லை, எனக்கு எசென்ஷியல் எல்லாம் பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா சந்தோஷம் தான், பட் இதுதான் ஃபேக்ட்டுங்கிறேன். காலம் போக்கில் அப்படி என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துடும். அப்புறம் நீ வந்து ஃபோன் ஸ்டாண்ட்ல மாட்ட முடியலாம் சொல்லக்கூடாது. எசென்ஷியல் பிடிச்சிருக்குல்ல, இடஞ்சலா இருக்குங்க, பிடிச்சிருக்குல, அப்புறம் என்னடா பேச்சு? கரெக்ட் தான், நல்ல தாட்ஃபுல்லான ஒரு இடம் தான் அது. இதுல நீங்க MKBHD வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஃபுல்லா பாத்தீங்களா? அதுல என்ன தெரியுமா, இவ்வளோ இது கொடுத்துட்டு ஒரு சின்ன ஃபீச்சரு இதுக்காக $800 செலவு பண்ணுமா, இது எல்லாரும் லான்ச்சர் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் தான் எல்லா ப்ராடக்ட்டையும் நார்மல் ஃபோன்லேயே வந்து யூஸ் பண்ணலாம், இதுக்கு எதுக்கு நான் $800 பே? நீ வேற, நேற்று நான் ஒரு 4 ஆப்புக்குள்ளார போனேன், எல்லாம் ஃப்ரீ ஆப்பு. ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கு ஆட் காட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக 4K வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் ஆகிடும். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது MKBHD ஒரு ஆப் வச்சுருந்தாங்க, அதுவும் பெய்டு ஆப்பு. அதுல இப்போ ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கான். இல்லை ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கட்டும்டா, இப்படியா இருந்தது அதெல்லாம்? எது லைட் ஃபோன் லான்ச்சர்னு போட்டுருக்கு, இதுவா சொல்றீங்க நீங்க? அந்த மாதிரி லான்ச்சர் இல்ல, இந்த மாதிரி நிறைய லான்ச்சர்ஸ் இருக்குடா, மினிமல் லான்ச்சர்ஸ் நிறைய இருக்கு. லான்ச்சர் இருக்கான், அதை யூஸ் பண்ணா வந்து அது போக கூடாது. அதான்டா இவெல்லாம் என்ன பண்ணுமோ அதையே இது மிமிக் பண்ணும். ஆனா வந்து இது வந்து எப்போனா இது பண்ணிக்கலாம், சிம்பிள் வச்சு அது வந்து அவனோட ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இல்லலாம். பட் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைச்சா நிறைய ஆஸ்பெக்ட்ல பண்ணலாம். வால்பேப்பர் ஜெனரேட்டிங் ஆப்ஸே நிறைய இருக்கு. இப்போ உனக்கு என்ன மாதிரி வால்பேப்பர் வேணும்னு சொல்றியோ ஜென்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இப்போலாம் 4Kல வேணுமா 8Kல வேணுமா அது உன் இஷ்டம், நீ கேட்குற மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு AI வந்துருச்சு, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. லைவ் வால்பேப்பர் வேணும்னா முன்னெல்லாம் வந்து அந்த கோயிங்கிற வால்பேப்பர் எவ்வளோ ஃபேமஸ் ஒரு காலத்தில், ஒரு மீன் தண்ணியில் மேந்துட்டு இருக்கும் அங்கே இங்கே கோய் ஃபிஷஸ், இந்த ஜாப்பனீஸ் வால்பேப்பர் வந்தபோது ஐஃபோனுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த நீமோ ஃபிஷ் மாதிரி ஒன்று இருக்கும், இங்கே அந்த க்ளோன் ஃபிஷ் அதில் இருக்கும். இங்கே ஆண்ட்ராய்டில் வந்து என்னென்னா அப்படியே ஃபிஷ் மூவ் ஆகும், நீ எங்கெல்லாம் தீனி போடுறியோ அங்கெல்லாம் ஃபிஷ் மூவ் ஆகும் கூட்டமாக. ஸோ இது வந்து லைவ் வால்பேப்பர்ஸ் இப்பயும் இருக்குன்னு வச்சுக்க. அதெல்லாம் அது மாதிரி வந்து இப்போ எல்லாமே நம்மளால லைவ் வால்பேப்பர் மாதிரி ஜிப் வால்பேப்பர்ஸ்லேருந்து எல்லாமே ஏஐல ஜென்ரேட் பண்ண முடியும். அப்புறம் எதுக்குடா தனியாக நீ ஒரு ஆப் செஞ்சேன்னா அவனை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன், கிரிட்டிசைசம் எப்பயுமே எப்படி இருக்கணும்னா கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா $800 ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க லைட்டு அப்படின்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி அதுக்கான ஒரு கவுண்டர் ஆன்சர் இருந்ததுன்னா பரவாயில்ல, லான்ச்சர்லாம் ஒரு ஆன்சராக சொல்லக்கூடாது. அவங்க ஹார்ட்வேரில் பண்ணி வச்சிருக்காங்க. இதே தான் நீ ரேபிட் R1க்கும் பண்ண. நான் இப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், ரேபிட் R1ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு ஹார்ட்வேர், அதுக்குள்ளே வந்து இத்து போன ஒரு ப்ராசர் இருக்குங்கிறதுக்கு நீ செருப்ப கழட்டி கூட அடி, அது வேற விஷயம். நீ வந்து என்கிட்ட $500 வாங்குற, ஆனால் உள்ள ஒரு ப்ராசர் பார்த்தா MediaTek 6375 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ செருப்ப கழட்டி அடி, தப்பு இல்லை. ஆனால்
ஆமா. ஆனா என்னன்னா ஒரு சில ஸ்டெப் ஒரு பிராண்ட் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு கிரிட்டிசிசம் எப்படி இருக்கலாம்னா லைட் ஃபோன் சூப்பரா இருக்கு, இந்த லைட் ஃபோனை இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு ஏதாவது நீ வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் சொல்லலாம். அதை விட்டு லான்ச்சர் இருக்கு, எதுக்கு லைட் ஃபோன் வாங்குறீங்க? சைக்கிள் இருக்கு, ஏன் கார் வாங்குறீங்கன்னு கேட்பேன். குடும்பத்தில் இருக்க 4 பேருக்கும் சைக்கிள் வாங்கி கற்றுக் கொடு. வயசாயிடுச்சுன்னா ட்ரை சைக்கிள் ஓட்டு, முன்னாடி அப்பா அம்மா உட்கார வச்சுக்க, எதுக்கு கார் வாங்குற? புரியுதாடா எம்கேபிஹெச்டி சும்மா பேச இல்லடா, இல்ல நிறைய பேர் இப்படி தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நான் இப்பயும் சொல்றேன், விவோ X200 அல்ட்ரா வந்திருக்கு. X200 அல்ட்ரா வந்து சாம்சங் S25 அல்ட்ரா, X8 அல்ட்ரா, 15 அல்ட்ராவோட கம்பேர் பண்ணி நிறைய இடத்துல வீடியோஸ் போகும். ஏன்னா அதுதானே ட்ரெண்ட் ஆகும். அதில் பார்த்தோன்னா விவோக்குன்னு ஒரு ஃபேன் இருப்பாங்க, அவங்க வந்து விவோ சூப்பர்னு சொல்லுவாங்க. சாம்சங்னு ஒரு ஃபேன் இருப்பாங்க, சாம்சங் சூப்பர்னு சொல்லுவாங்க. இதுக்காக இப்போ மாற்றி அடிச்சுக்க முடியாதுல்ல. என்ன யூஸ்? உனக்கு சாம்சங் பிடிச்சிருக்கா வாங்கிட்டு போயிட்டே இரு, எதுக்கு உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பிடிச்சிருக்கு தானே, நீ சாம்சங் வச்சிருக்கல, ஹாப்பி தானே, போ கிளம்பு. கரெக்ட் தான். அவங்ககிட்ட சாம்சங் இல்லை, அவன் ஏதோ கத்திட்டு போகிறான், போ அவ்வளோதான். உனக்கு அந்த அவுட்புட் பிடிச்சிருந்தனால தான் நீ சாம்சங் வாங்கியிருக்க. சரி ஓகே, லேக்காவோட கலர் சயின்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கா, நீ வந்து Xiaomi 15 அல்ட்ரா வாங்கியிருக்கியா, உன் கலர் உனக்கு பிடிச்சி போச்சு, கரெக்ட் பிடிச்சிச்சு தானே. விவோ மொக்கன்னு நீ சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுல உனக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ இந்த மைண்ட் செட் ஒரு ஒஸ்ட் மைண்ட் செட் கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம். அது இருக்கு, அதுக்கு ஒரு டீம் இருக்கு போல. ஒன்றும் நம்ம கிடைக்க போகிறது. ஆமாம், நிறைய டாக்ஸை ட்ரெயின் பண்ணி கடிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், பார்க்கல நீ? ஆமாம், ஓ இவன் வந்து லாஜிக் புரிஞ்சிக்கல இவன். அதாவது டாக்ஸை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், லாயல். அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. ஓ அப்படி சொல்றீங்க? ஆமா, ஜஸ்ட் ஃபியூ பக்ஸ் கொடுத்தனா போய் எல்லாரையும் ட்விட்டர்ல கடிச்சிட்டு சொல்லுங்க. ஸ்லேவ்லாம் கிடையாது, அசிங்கப்படுத்துறீங்க. டாக்ஸையும் ஸ்லேவா தான் வளர்க்குறாங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள். அப்புறம் என்ன? அப்படிலாம் கிடையாது, இப்பெல்லாம் மாறிடுச்சு ட்ரெண்ட். இப்போ குழந்தையா வளர்க்குறாங்க. உனக்கு அவ்வளோதான் எண்டு கார்டு போட வச்சிடாத, குழந்தைய வளர்க்குறாங்களாம்ல. ஐயோ சரி, விவோ T4 அதேதான் Z10. ஐயோ அச்சன், அவ்வளோதான். இதை ஹெட்லைன் மட்டும் பார்த்துக்குங்க, நெக்ஸ்ட் நியூஸ் போயிடுவோம். அதேதான் கரெக்ட், ப்ரைஸ் அதேதான், அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்த இதுக்கு போங்க. பேங்க் ஆஃபரும் அதேதான் போடு, ஆனால் வேற பேங்க். இதில் வந்து HDFC பேங்க் மட்டும் சொல்லிடுங்க, அவ்வளோ. HDFC, SBI, ஆக்சிஸ் பேங்க், அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்து டேய் ரெண்டும் ஒரே பொண்ணு தெரியல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அதுதான் அடுத்த இதுக்கு. இதில் வந்து மெயினாக என்ன தெரியுமா, ஆஃப்லைனில் வாங்கலாம். பின்னாடி விவோன்னு இருக்குங்க, ஃப்ளிப்கார்ட்ல விவோ வெப்சைட்டை தவிர ஆஃப்லைனில் வாங்கலாம். அது வந்து அமேசான் ஐக்யூ வெப்சைட். ஓகே சூப்பர், அதாங்க டிஃபரன்ஸ். ஓடு. சரி அடுத்த நியூஸ்க்கு போய் மார்டின் சி EMU, அதான் ACEMU ஜாலில. ஆமா ஆமா, 60 ரூபாயாண்டா. தாம்பரம் டு என்ன பாக்கும்? காயரப்பாக்கம். அப்படியா? ரைட்டு, காயரப்பாக்கம் டு தாம்பரம். சரி, அந்த கமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நியூஸே பார்த்துடலாம். விவோல ஒரு நியூஸ் கிடையாது, துச்சமா எடிட்டாங்க. மோட்டோ டேக் கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸோட இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ் இருக்குது, அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.4 இருக்குது, ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே வந்து ப்ளே ஆகும். ஆண்ட்ராய்டு 9 அண்ட் ஹையர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குமா, ஈஸியாக வந்து இங்கே ஃபைன் பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப் டு 100 மீட்டர்ஸ் வந்து ப்ளூடூத் சிங்கிளில் வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அல்ட்ரா வைட் பேண்ட் வச்சு மோட்டோவில் ஃபோன்ஸ் எத்தனை இருக்குது? ஃபோன்ஸே இல்லையே. இப்போ வந்து மோட்டோ டேக் லான்ச் பண்ணியிருக்காங்களே, அது மோட்டோ சாம்சங்க்கும் ஆப்பிளுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி மோட்டோலாக்லாம் கிடையாது. ஆப்பிளில் ஒர்க் ஆகுமா? வெறும் ஆண்ட்ராய்டு மட்டும் தான் போட்டிருக்காங்க. சரி, ரீப்ளேசபிள் பேட்டரி போட்டிருக்கு, IP67 ரேட்டிங்ஸ் போட்டிருக்கு, லைட் வெயிட் டிசைன். மோட்டோவில் ஃபோன் காட்டுறானுங்களே அதையா? ஒருவேளை அல்ட்ரா சீரீஸாக இருக்கும் வச்சு, அந்த ஃபோல்டு ஃப்ளிப்பு, அப்புறம் ரெகுலர் அல்ட்ரா, Edge 50 அல்ட்ரா, அந்த அல்ட்ராவாக இருக்கும். அல்ட்ரா வைட் பேண்ட் வந்து இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து அதே மாதிரி தான், எல்லாம் 2000 அந்த ப்ரைஸில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2300 ரூபா. என்ன ஏப்ரல் 23ஆம் தேதியிலேருந்து வந்து சேலில் இருக்கும். ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் வட்சனோட நியூஸில் ஒன்று வந்து பாலுங்க கணத்தில் உள்ள போகுது. ஸ்டார்லைட் ப்ளூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கலர்லாம் வந்துருக்கு. சரி அடுத்த கமெண்ட் என்ன, அதுல இல்லையா அல்ட்ரா வைட் பேண்ட்? அது எதுக்கு பார்த்துட்டு அதான் என்ன இது மோட்டோரோலா ஃபோன். ஓ அவன் என்ன பண்ண ட்ரை பண்ண கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஃபோனை திருப்பி எசென்ஷியல் ஸ்பேஸை வச்சு இது அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லுன்னு கேட்கலான்னு பார்த்துருக்கான். ஏன் பண்ணாத? அது மார்டின் சி அப்படின்ற இடத்துல கேட்டிருக்காங்க. சிவா ப்ரோ, ஐ பாட் CMF Buds 2 Pro லாஸ்ட் இயர் ஜூலை. லாஸ்ட் மந்த் செகண்ட் பட்லயும் சார்ஜ் நிக்கல, அரௌண்ட் 1 hourல கம்ப்ளீட்லி ட்ரெயின். ஸோ சர்வீஸ் சென்டர்ல ரீச் பண்ண, தென் நியூ பட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இப்போ அகைன் ரைட் சைடு பட்
மட்டும் சார்ஜ் நிக்கல 40 மினிட்ஸ்ல ஆஃப் ஆகிடுது. எனக்கு இப்ப எல்லா யூனிட்டும் அப்படிதான் இருக்கும்னு தோணுது. சோ இப்ப அகைன் சர்வீஸ் சென்டர் போகலாமா இல்ல லோக்கல்ல பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? வாரண்டி இருக்கிற வரைக்கும் சர்வீஸ் சென்டர் போய் ப்ராப்பரா பட்ஜெட் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லோக்கல்ல போய் பேட்டரி மாத்திக்கலாம், நல்ல பேட்டரியா மாத்திக்கலாம். மாத்திட்டு அந்த பேட்டரியோட பேரு எங்க வாங்கினாங்கிறதெல்லாம் கால் பைக்கு செவுல்லே ஒன்று விட்டு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய சிஎம்எஃப் சொல்லுங்க. அவர் ஹக்கீஸ் போட்டு நீங்க சுத்தின்னு இருக்கிறாரு போற வழியெல்லாம். சிஎம்எஃப் கவர் தான் கூவிட்டு இருக்காரு. என்னத்த கூவி என்ன யூஸ்? எங்க கால் வந்து only for nothing phones. ஹக்கீஸ் இருக்கான் பாருங்க, அவன் தான் சிஎம்எஃப் phones. இந்நேரம் கீழே வீடியோ பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் சொல்ற, கால் பே தான் உட்காந்துட்டு ஸ்க்ரூவோட சுத்திக்கிட்டு இருக்கான். ஷாமிக்கு வட்சன், போக்கோக்கு அனுஜ்ல அந்த மாதிரி தான் இது. புரியுதா? பாவம் அனுஜ், அவர் தான் ஷாமிக்கும் ஹெட்டுங்கிறது மறந்து போய் அதான் இப்போ ஷாமி ஆச்சே. அப்படியா? ஆமா. என்ன அப்படியாங்கறான் இவன்? ஹிமான்ஷு எல்லாம் உங்க கீழ தான். நெக்ஸ்ட் நியூஸ் போங்க. சும்மா அப்படியே தான் பேசிட்டு போயிரு. லேஜெண்டே நம்ம இதுதான். லேஜெண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த மொபைல் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? லேஜெண்ட் யார் தெரியுமா? கீழே விக்கி வந்து டாமினார பார்க் பண்ணும்போது சைடுல கேட் திறந்து விட்ட பையன் தான் அவன். அந்த வீடியோ நம்ம பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஷாமி லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கும்பலான ஒரு ஏரியால எல்லார்கிட்டயும் போயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த போன் எப்படி இருக்கு, இந்த போன் எப்படி இருக்கு அப்படி. அது எங்க புரியலையா போனக்கு? இவன் ஏன் வந்து மும்பைல போய் அதே பண்ணிக்கிட்டு இருந்தான்? அது வந்து ஒரு சக்சஸ் ஃபார்ம்லடா. அதனால வந்து கால்பி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன எல்லாம் கரெக்டா பண்ணா, ஆனா அது மும்பைல பண்ணதுதான் தப்பா போச்சு. ஆமா, அங்க எல்லாரும் ஐபோன் யூசர்ஸ் எல்லாம் அப்படிதானே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கன்றாவியா இருந்தது. போன கொல்கட்டால போனா நீங்க இல்ல அது சும்மா நாங்க சொன்னோம். அங்க போனா நீ ஒன்லி லாவா ஜியோ யூசர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். கொல்கட்டா போனாதான் நீ தான் சொல்லிட்டியே, போனை இப்படி காட்டிட்டு இருப்பான். அங்க இருக்காரு, அங்க இருந்து கேமரா ஆன் பண்ணுவாங்க, கால்பி வந்து ரெடி ஆக்ஷன் இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கொல்கட்டா அப்படின்னும் போது அதுக்குள்ள பார்த்தா கையில போன் இருக்காரு. ஜே முதல்ல போன் அப்படியா அப்படி ஓடுவான். அந்த மாதிரியா இருக்கும். அடுத்து இன்ஸ்டா 360 சூப்பரான ப்ராடக்ட். 8K 360 டிகிரி ஆக்ஷன் கேமரா வந்து இப்போ ஃபீச்சரோட லான்ச் ஆயிருக்கு. சபா ஏ ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. சென்சார் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 1/2.18 சென்சாரா, AAA சிஸ்டம் சிப் இருக்குமா. நம்ம 16 Pro Max ஓட பிரைமரி சென்சார் வச்சு அது 1/2.8. இப்போ சென்சார் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கேமரா சேஞ்சபிள் கேசி லென்ஸ் ஸ்டார்ட் வீடியோ பார்த்தீங்களா? ரிமூவபிள் லென்ஸு ஒரு இது மாதிரி கொடுத்து செக்ஷன் மாதிரி எடுத்து இப்படி திருப்பி லென்ஸை மாற்றிக்கலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு ஏதாவது உடஞ்சி போச்சுன்னு வைங்க, லென்ஸை தனியாக மாற்றிக்கலாம். சூப்பர்ரா. அப்போ அடுத்து வந்து அவன் சப்போஸ் ஃபோக்கல் லென்த்லேருந்து எல்லாமே உள்ள லேயர்ஸ் வச்சிருந்தான்னு இமேஜின் பண்ணிப்பாரு. நான் வேற லென்ஸ் போட்டேன்னா எனக்கு ஃபிஷ் ஐ எஃபெக்ட், வேற லென்ஸ் போட்டேன்னா 1x எஃபெக்ட் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல, பயங்கரமாக இருக்கும். ஏஐ வேற இருக்கு புதுசா வந்து ஒரு சிங்கிள் ஏஐ சிப்பு, அது தவிர எக்ஸ்ட்ரா 2 இதுக்கு வந்து ஏஐ சிப் வச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஸோ 8K 30 FPS 360 டிகிரி. இந்த 11K வந்து சூப்பர் சாம்பிளிங் பண்றாங்களாம். 8K 11K மாத்துறாங்களா? 11K வந்து 11K கம்மி பண்ணி 8K ஆக்குறாங்க குவாலிட்டிக்காக. பிக்சல் பின்னிங் மாதிரி சூப்பர் சாம்பிளிங் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ வச்சிருந்து? 50,000 ரூபாய். அப்போ உள்ள வந்து ஆக்சுவலா வந்து அந்த 1/1.28ங்கிறது ஐபோன். அப்போ 48 மெகா பிக்சல் சென்சாரா இருக்கு. இருக்கும் சென்சார். ஆண்டவா, உங்க யூடியூப் சேனல் கரெக்ட்டா இருக்கும், வாங்கிடுங்க வந்து. கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கும், தெரியும். காஸ்ட் தான் அதிகமா இருக்கு. பாருங்க, ஒரு ஏ சிப் இருக்கு, 2 ப்ரோ இமேஜிங் சிப் இருக்கு. ஸோ 140% வந்து கம்ப்யூட்டிங் பவர் போன ஜென்ரேஷன் X4 ஓட இதுன்னு போட்டிருக்கு. HDR ஆக்டிவ் HDR வந்து 5.7K 60 FPS ஃபுட்டேஜ் எடுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக் எஃபெக்ட் வந்து இருக்குமா போன தேர்ட் பர்சன் லென்ஸ் டிசைன் வேற. ஆமா, அதான்டா இப்போ சொல்லிட்டு இருக்கான் வாட்ஸ். டேய் வாட்ஸ், இப்போ இது வந்து பேட்டரி வந்து 2400 mAh பேட்டரி, 185 மினிட்ஸ் வந்து ரெக்கார்டிங் பண்ணும் சிங்கிள் இதில். 5.7K என்டியூரன்ஸ் மோடில் யூஸ் பண்ணா. ஃபாஸ்ட் சார்ஜிங் பாருங்க, 20 மினிட்ஸ்ல 80% சார்ஜ் ஆகிடும். சூப்பர் வாட்ஸா. ஆனால் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் கண்டினியூஸாக வந்து 185 மினிட்ஸ்னா இப்போ எவ்வளோ? 185 3 hours 5 minutes 3 hours யூஸ் பண்ணலாம். 3 hours யூஸ் பண்ணலாம். 5.7K ஷூட் பண்ணீங்க அப்படின்னா 3 hours யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. 7Kலையா? நான் ஏன் ஷூட் பண்றேன்? 5.7K 4K ஷூட் பண்ணா இன்னும் நல்லா வரும். நமக்கு 4K போதும். 4K இங்க வழி இல்லையா? சோ யூஎஸ்ல வந்து $550. சரி, சைனால இதே X5 வந்து சைனால ஒரு $200 வருமா? வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், கம்மியா இருக்கும். அவங்க ரெடி பண்ணிடுவாங்களே. அவ்வளவு கம்மி இல்ல, ஆனா இதோட கம்மி. 15,000 ரூபாய் கிடைக்கும் சைனா. மோஸ்ட்லி யூஎஸ் பிரைஸும் சைனா பிரைஸும் சிமிலர், அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஎஸ் பிரைஸோட. வாட்ஸா இது ஆக்சுவலா vloggingக்கு சூப்பரான. ஆமா,
சூப்பர். நீங்கள் கேசி நெஸ்டோட வீடியோ பாருங்கள், குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஓன் இதுவே போட்டுருந்தாங்க. அவங்களுக்கு இல்லாத காசை அவனாலும் பண்ணலாம். பார்த்ததே இல்லையா? சும்மா ஆப்பிள் வாட்சை வச்சுட்டு ஜெரிக்கும் கேசி நெஸ்டோட என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மல் ஆப்பிள் வாட்ச் ஃபுல் சில்வர் கலரு, அந்த டைட்டானியம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து கோல்டாக மாற்றுவாங்க. கோல்டு பார் எடுத்துன்னு வந்து டிசால்வ் பண்ணி உள்ளே போட்டு என்ன அவனுக்கு அதான் வீடியோ மில்லியன் வியூஸ் வரும். அந்த ஒரு வீடியோலேயே பார்த்தோன்னா 4 ஆப்பிள் வாட்ச் வாங்குவான். அங்கே ரெவன்யூ அதிகம் இல்லை வாட்ச்சு. அங்கே 1 மில்லியன் வியூஸ்க்குலாம் டாலர்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். அவங்க அது வந்து வேற கதை. சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் என்னது? சாந்தகுமார் சாம்சங் S24 Plus ஃப்ளிப்கார்ட் ஃப்ரீ டு கேக் வருது, வாங்கலாமா? சாம்சங் A56 வாங்கலாமா? நோட், சாம்சங் அஃபிஷியல் ஸ்டோர் கேட்ட போது ஸ்டோர் S24 Plus இருக்கு 60K, பட் அது டெமோ பீஸு. ஃப்ளிப்கார்ட்ல 52K இருக்கு கேட்ட போது அதுவும் டெமோ ஆர் ரீஃபர்பிஷ்டு பீஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ரோ உங்களுக்கு தெரியும்ல, OnePlus வந்து ஆல்ரெடி இந்தியா விட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆஃப்லைனில் போய் நார்டு ஃபோர் கேட்டதுக்கு OnePlusக்கு பிரச்சனை இருக்க தான் செஞ்சது. ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த கோடு விழுந்தது ஒரு பிரச்சனை, ரெண்டாவது கமிஷன் ஆஸ்பெக்டில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா ஆஃப்லைனில் வந்து இப்போ சப்போஸ் 40,000 ரூபா வித் கார்டு ஆஃபர் அப்படின்னு வைங்க, ஆன்லைனில் திடீர்னு என்ன பண்ணுவான்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்னு ஒரு டீல் போடுவான். அப்புறம் இந்த ரெட் கேபிள், ரெட் காயின்ஸ், அது இதுன்னுவான். இதெல்லாம் போயிட்டு நீ பூர்வீகாவில் போய் காயின் வச்சிருக்கிறேன், ரெட் காயின், நான் OnePlusோட ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன், 8 வருஷமா OnePlus வச்சிருக்கேன், நான் என்ன சொல்லுவான், நீ என்னனாலும் வச்சுக்க, கவர்மெண்ட் காயினை கொடு அப்படின்னு. அதேதான் ஆன்லைன்ல வாங்க கூடாதுன்னு அந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். எப்படி அபிஷியல் செல்லர் ஒருத்தன் விற்கிறான், அது எப்படி டெமோ பீஸ்ன்னு நீங்க சொல்லலாம்? அதுவும் ஃப்ளிப்கார்ட்ல அந்த இது கேள்விப்பட்டதுமே அவ்வளோதான். கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருச்சி, மதுரை எல்லாரும் அரண்டுட்டாங்க. அந்த கந்தர்வ கோட்டையே தலுக்கு புலுக்குன்னு அதிர்ந்து போன மாதிரி தான். ஆமா, ஏன்னா அவங்களாம் தான் டெமோ பீஸ் விற்பாங்க. அவங்களே ஷாக்ல போற அளவுக்கு ஆயிடுச்சு. ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு சொல்லி பாருங்க, ஆஃப்லைன் போனேன் சாம்சங்கே சொல்லிட்டான் நீங்க டெமோ பீஸ் தான் விற்கிறீங்களா அப்படின்ட்டு ஃப்ளிப்கார்ட் சப்போர்ட்ல கேட்டு பாருங்க என்ன சொல்றேன்னு. செத்துருவான் ஒஸ்ட் ப்ரோ. அதனால நீங்க அதிலே வாங்கலாம் ப்ரோ. அடுத்த நியூஸ், மோட்டோரோலா எட்ஜ் 60 ப்ரோ டீசர்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து குளோபல் லான்ச் ஆகுது. மோஸ்ட்லி இந்தியா லான்ச் வந்து மே மாதம் ஆகுது அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எல்லா டீடைல்ஸ் வந்து லீக். ஃபியூச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு டீசரை போட்டு மோட்டோ AI 2.0 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்ன மோட்டோ AI 2.0? அவங்களோட அடுத்த AI ஃபீச்சர்ஸ், புது AI ஃபீச்சர்ஸ் ஏதாவது இறக்குறாங்களா? அதெல்லாம் எல்லா வெர்ஷன் சும்மா வெர்ஷன். ஆனால் நிஜமாவே வந்து இந்த எட்ஜ் 60ல ப்ராமிசிங்காக தான் இருக்குது. எட்ஜ் 60 ப்ரோவில் வந்து 144 Hz டிமென்சிட்டி 8350 சிப்பு அப்படின்லாம் போட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ விக்கி இங்கே பாரு, அந்த 2 ஃபோனு மனசாட்சியோட பேசணும். சும்மா அந்த எசென்சியல் ஸ்பேஸ்லாம் சுருட்டக்கூடாது, சரியா? இதுவும் வந்து கம்ப்ளீட் ஃபோன்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உனக்கு எது பிடிச்சிருக்கு? எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சொல்லு நீ ஓபனா. ஃபீல் படி அப்படினா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது வந்து லைட் வெயிட் குட்டியா இருக்குன்னு ஓகே, பட் ஓவராலா யூஸ் பண்ணி பாத்தியா? யூஸ் பண்ணி பார்த்தேன். கேமரா லாக் இருக்கு. அதெல்லாம் UI ல லாக் ஃபீல் ஆகுது. நாங்கலாம் யூஸ் பண்ணும்போது UI நல்லா தான் இருந்தது. கேமரா தான் கொஞ்சம் கண்ட்ராவியா இருந்தது. 3 அப்டேட் பண்ணியா? டிசம்பர் அப்டேட் பண்ணாதீங்கன்னு வீடியோ போட்டுட்டு இருக்கேன்டா. நீயே வந்து இந்த மாதிரி இந்த போனை வந்து அப்டேட் பண்ணி அதை மொக்கையாக்குறியடா. என்னடா இதெல்லாம்? இப்போ 2-3 அப்டேட் வந்தது. மார்ச் செக்யூரிட்டி பேட்ச்ல இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ணா லாக் ஆகுது. எது நார்மல் ஆப்பே லாக் ஆகுது? நார்மல் ஆப்பே லாக் ஆகுது. யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நிறைய ஆப் போட்டு பார்த்தா தெரியும். ஆமா, எது லாக் ஆச்சுன்னா மெயினா கேமரா லாக் ஆச்சு. குரோம் லாக். இப்போ குரோமே எனக்கு வந்து லாக் ஆச்சு. இங்க இரு கேமரால பாரு. பிட்வீன் மோட் வந்து தலைவன் பொறுமையா போவான். அவன் போறதுக்குள்ள நான் யாரோ போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன்னா அவங்க போய் சொல்லுவாங்க. ஆமா, மற்றபடி டிஸ்பிளே, பில்டு, சூப்பரா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல அடுத்த இதுல இப்ப வரது எல்லாத்துலயும் 50 MP ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு போட்டுருக்காங்க. கேமராவும் ஏதோ டுமிலா வராங்க. கேமரா டுமில் ஆயிடுச்சா? பாருங்க, இதுக்கு முன்னாடி கேமரா நல்லா இருந்தது. இது பாருங்க, போட்டோ எல்லாம் இந்த போன்ல எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நீ இதுலயே எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அதுல முக்கியம் தான் இருக்கு. இப்போ அதுல எங்க நான் பாக்குறேன் ஒரு 30,000 போன்லயே அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா பரவாயில்லையே. சாஃப்ட்டா இருக்கு உங்களுக்கு. அதான் டிட்டர்ஜென்ட்டா இருக்கு. இதான் இது எல்லாமே என்ன பண்ணுது? ஏய் ப்ராசஸிங். அடுத்து பாருங்க வேற லெவல் ஆக்கிடும். அடுத்து நான் போட்டோ எடுத்து அது கேமரான்னு காட்டிடும். அந்த இடத்துல ஒரு கெனான் நிக்கான் கேமரா நின்றுட்டு இருக்கும். என்னடான்னு கேட்டா
கேமரா வாங்க காசு இல்லாமல் நீ ஃபோனில் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறக்க உனக்காக இருக்குன்னு நச்சு கேமராவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணிக்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு 85 போயிருக்காங்க. இதுக்கு இன்னும் 7300 தான் ஆல்ரெடி லீக் ஆன மாதிரி 7300 தான் இருக்காங்க. ஆனால் ரெண்டுமே டெலிஃபோட்டோ இருக்கும், 3x டெலிஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 7300 அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் ஆப்டிமைசேஷன் ஒரு வேளை அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்களான்னு தெரியல. நிஜமாடா எல்லாரும் கேமிங் சிப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக இந்த BGMI 90 FPS அடுத்தது ஒரு மீடியா நல்லா தான் இருக்கு. ஆனா யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க. நல்லா தான் இருக்கு, அது உண்மைதான், பண்ணும்போது நல்லா தான் இருக்கு, பவர் எஃபிஷியன்சி எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், யார் ஒண்ணு வந்து மறுத்து பேச போறா. ஆனா மார்க்கெட்ல வந்து எல்லார்கிட்டயும் எப்படி போய் சேருது, காசு கம்மியா இருக்கு, நிறைய பேர் அது போறாங்க. ஏன்னா 14,000 13,000 கொடுக்க முடியுது, 703 அங்க வராது. ஆனா 703க்கான அட்வான்டேஜ் இருக்கு. அங்க போனா அதுக்குதான் நத்திங் அங்க போறது, இதுக்கு நத்திங்க்கு 703 இது காசு கம்மியா கொடுக்கணும்ல, இதையும் அதிகமா வச்சிட்டா. அப்பதான் வந்து என் தலைவன் வேற ஒரு ஐடியாவுக்கு வந்தான். என்னன்னு கேட்டா 7400 மார்க்கெட்ல எல்லாம் போயிட்டு இருக்கும் போது 7300 எனக்கு போறோம் ப்ரோன்னு வரேன்டா நானே. 7200 ப்ரோ கொட்டிக்கிறேன் அப்படி. சரி அடுத்தது இத கடைசியா நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்து சுதன் ஹரிஹரன் அப்படின்ற ஒருத்தர் கேட்டுக்காரு, ப்ரோ சுதன் ப்ரோ பிளானிங் டு பை ஐபேட் ஏர் M2 and M3 லான்ச் ஆயிருக்கு. M2க்கும் M3க்கும் எதுவும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் லீப் இருக்குமா, எதை வாங்கலாம்? பெரிய லீப் வந்து M1க்கும் M3க்குமே டக்குன்னு தெரியாது. ஏதாவது கிராஃபிக் ரெண்டரு இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தாதான் தெரியும். எத்தனை பேர் பண்ணுவாங்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. முதல்ல ஐபேட்ல கேம் யாராவது ஹை கிராஃபிக் கேம் ஆடுறீங்களா, அந்த மாதிரி ஆடினாலும் நீங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பேட்டரி எஃபிஷியன்சில தெரியும் டிஃபரன்ஸ், தெர்மல்ஸ்ல ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நான் காட் ஆஃப் வார் ஆடி இருக்கேன் ஐபேட்ல. ஆனா நீ ஐபேட் வச்சிருக்கியா? ஐபேடே இல்லாம யார் பேட்ல போய் ஆடுனேன்னு எனக்கே தெரியல. அது கனவுல ஐபேட் யூஸ் பண்ற மாதிரி கனவு கண்ட ஆடு திருடு போற மாதிரியே கனவு கண்டிருக்கான் என் காலு. அடுத்த சரி ஓகே, மொத்தம் அதான் ப்ரோ. டிஃபரன்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சப்போஸ் ஏதாவது பெரிய டாஸ்க் கொடுத்தாதான், அப்படி இல்லைன்னா தெரியாது. இன்னொன்று என்னென்னா பட்ஜெட் வந்து ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு 5000-4000 வித்தியாசம், அது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா வாங்கலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே 10,000-15,000 போச்சுன்னா வேணாம், ஸ்கிப்பு. அடுத்த நியூஸ் வேற லெவல். விவோ X200 அல்ட்ரா லான்ச் ஆயிடுச்சு 200 MP டெலிஃபோட்டோ கேமராவோட. போடு வேற லெவலு. ஸோ அதே 6.82 inch 2K டிஸ்பிளே இருக்குது, 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு, 200 MP இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் லைட் ப்ரிசம் டெக்னாலஜி அப்படின்னு போட்டு 3 குரூப் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பெரிஸ்கோப்க்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்களா? அது எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் கம்பேரிசன் வீடியோ தான் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டியூவல் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து டியூவல் சிப் இமேஜிங் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. VS1 வந்து இமேஜிங் ப்ராசஸிங் இமேஜ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக. V3+ சிப் வந்து SoCல இருக்கிற ISP யூஸ் பண்ணாமல் V3+ யூஸ் பண்ணி போஸ்ட் ப்ராசஸிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ப்ராசஸிங் ஒன்று, போஸ்ட் ப்ராசஸிங் ஒன்று. அதான் ஸ்பெக்ட்ரா யூஸ் பண்ணல இல்லையா, அதான் சொல்ல வராங்க. ஆமாம், அதுக்கு பதிலாக ப்ரீ ப்ராசஸிங் ஒன்று, இப்போ போஸ்ட் ப்ராசஸிங் டியூவல் சிப்பு ஃபர்ஸ்ட் டைம் யாருமே கொண்டு வரல. அப்புறம் 4K 60 FPS 10 bit லாக் அந்த இதில் இருக்கிறது தான் ஷாமியில் இருக்குல்ல 60 FPS 10 bit லாக். ஆமாம். அப்புறம் 4K 120 FPS மூவி மோடு, 4K டைம் லேப்ஸ் ஃபோட்டோகிராஃபி இதுக்கு முன்னாடி இல்லையா விவோ கிட்ட, இப்போ வந்து 4Kலேயே வந்து டைம் லேப்ஸ் எடுக்கலாமா? அப்படியே ஓ X100 அல்ட்ரா இல்லையா இல்லையா நம்ம ஏன் உட்கார்ந்து டைம் லேப்ஸ் நீங்க போட்டுருந்தீங்க. இதுல 4K 120 FPS எடுத்தேன் வச்சா மொரட்டு டைம் லேப்ஸ் நார்மல் வீடியோவே 4K 120 FPS. ஸோ அதான் கேமரா கண்ட்ரோல் கீ இதுலேயும் கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ டபுள் டேப் பண்ணலாம், ஸ்லைடு ஜூமு எல்லாம் அதே மாதிரி ஆப்பிள் மாதிரியே வந்து வாட்ஸ்அப் பிராண்ட் மேசிவ் பண்ணுறாங்களே கொண்டு வந்துட்டானுங்க. அடுத்தது இங்கே பாரு இருக்கு எல்லாமே, அதுவும் எவ்வளோ டைம் லேப்ஸ்ல ஆப்ட் ஆப்ஷனு 4K எல்லாமே இருக்கு. பிட்வீன் சென்சார் வேற எல்லாமே இருக்கு. எதுல இருந்தாலும் போங்க சார், எல்லாத்துலயும் டைம் பார்க்காம சொல்லாதீங்க, எல்லாம் இருக்கு. ஆமா இல்லடா இதுல சொல்ல, நான் X100 அல்ட்ரா சொல்றேன், அது கொஞ்சம் சந்தேக பேர் வழிதான். ஸோ இந்த 2.3x டெலிஃபோட்டோ கன்வெர்ட்டர் கிட்டு அதுவும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இது மேசிவ், நிஜமா வேற லெவல். மற்றபடி எனக்கு வந்து பாத்தீங்களா இதுக்கு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மாதிரிலாம் இருக்குடா லென்ஸுக்கு. இங்க பாருங்க இந்த இது வேற இருக்கு, எவ்வளவு இருக்கு பாருங்க, இவ்வளவும் சேர்த்து 15,000. செம ஒர்த்து. மச்சான் என்னது சேட்டலைட் கம்யூனிகேஷன் எடிஷன், அது அவங்க ஊர்ல சேட்டலைட், இது வந்து குளோபல். நீ அது Xiaomi 15 அல்ட்ராவும் எல்லாத்துக்கும் இருக்கு. Xiaomiல வந்து 2000 mAh இல்ல 2300 அந்த பேட்டரி கிட்ட. ஆமா. அப்புறம் 67 mm ஃபில்டர் அடாப்டர் ரிங் வேற கொடுக்குறாங்களாம். அல்ட்ராசானிக் இருக்கு, 6000 mAh 90 வாட் வயர்டு, 40 வாட் வந்து வயர்லெஸ் ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு.
டிசி டிமிங்கு ஆர்மர் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் வச்சிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மெயின் சென்சார் 1 inch கொடுத்துருக்கலாம். இந்த 1 inch இல்லாமல் 1/2. அது மேபி இந்த HP9 சென்சார்ல ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் விஷயங்கள் வேலை பார்த்தனால இடம் பத்தி இருக்காது வச்சா. ஆமா, எல்லாரும் அதான் ஒரே சென்சார் கொடுத்துருக்காங்க பாத்தியா. மெயின் கேமராக்கும் 1/2.8 inch, அல்ட்ரா வைடுக்கும் 1/2.8 inch. அது பெரிய விஷயம். ஏன்னா Xiaomi அவ்வளவு பெருசுலாம் கிடையாது, 1/2.8லாம் கிடையாது. ஸோ அல்ட்ரா வைடு மெயின் ரெண்டுத்துக்கும் ஒரே சென்சார் வந்து 1/2.8 inch. சாரிங்க, Xiaomiல எல்லாமே பெருசா தான் இருக்கு. அதோட பெருசு இல்ல. நான் கூட ஒரு நிமிஷம் 1/1.28 நினைச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெரிய சென்சார் ஆச்சு, 16 Pro Maxோட பிரைமரி சென்சார் ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ 50 MB ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. பட் இவங்க ஒரு ஃபேக்ட் மட்டும் இருக்கு வாட்ஸா, இது எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்றீங்க? X100 Ultra நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிவைஸ் சீரியஸா. அதுவும் போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்க சூப்பரா இருந்தது. ஆனா டூ மச் ஆஃப் AI ப்ராசஸிங்கா ஃபீல் ஆச்சு எனக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இவங்க போற மூவை பார்த்தா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. யாராவது பிரைமரி சென்சார் வந்து இந்த மாதிரி சின்னது பண்ணுவாங்களா? ஆல்ரெடி அவ்வளோ பெரிய சென்சார் கொடுத்தது இப்போ சின்னது பண்ணிட்டே போறது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏஐல பார்த்துக்கலாம். அதுக்கு தான் நான் தான் மல்டிபிள் சிப் வச்சிருக்கேன். அதான் VS1 வச்சிருக்கேன், V3+ வச்சிருக்கேன். வச்சு அடிச்சு நோத்திடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உள்ள ஒரு குட்டி டாகல் இருக்கும் X100 Ultraல இருந்தது. என்னன்னா AI ஃபார் டெலிஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், AI ப்ராசஸிங்னு. அதை எடுத்துட்டு நீ போட்டோ எடுத்தனா கொஞ்சம் நாய்ஸோட நார்மலாக ஒரு 60x ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எனேபிள் பண்ணிட்டேன்னா நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ஃபோட்டோ. ஆனால் எல்லாம் நாய்ஸையும் தூக்கிறோம். குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு இப்போ ஒன்றில் இந்த ப்ளூ கலர் கேஸ் இருக்குது. அந்த கேஸில் வந்து வாட்சன் என்ன பண்ணுறோன்னா, பிளாக் பென் வச்சு சின்ன சின்ன டாட் ஒரு 5 இடத்துல போட்டான்னா ஏஐ உள்ளே வந்ததுமே அந்த 5ல் ஒரு 3 டாட் நல்லா பளிச்சுன்னு தெரியும். மீதி 2 டாட் காணாமல் போயிடும், வேனிஷ் ஆகிடும், நாய்ஸை ஃபுல்லாக தூக்கிடும். ஆனால் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஏஐ தூக்கிட்டு இப்போ ஃபோட்டோ எடுத்தேன்னா அந்த 5 டாட்டும் தெரியும். ஆனால் எப்படி இருக்குன்னா, டாட்டு இருக்குது அப்படின்னு தெரியுமே தவிர ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்காது. ஆனால் 5 டாட்டும் தெரியும், ஏஐ ப்ராசஸ் பண்ணாது. ஸோ இதை வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் இப்போ என்ன யோசிக்க தோணுதுன்னா, வாட்சன் சொன்ன மாதிரி இப்போ இந்த 2 சென்சார் குட்டியாக்கியிருக்காங்க, ஏஐ நம்பி தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு தோணுது. விவோ வந்து மோர் டுவர்ட்ஸ் ஏஐ மாதிரி ஃபீல் ஆகுது. விவோ அந்த இது மாஸ், அது அந்த எக்ஸ்டர்னல் லென்ஸ். அது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 76,000 ரூபா 12 2 சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஹை எண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் வந்து 93,000. சேட்டலைட் கம்யூனிகேஷன் ஃபோட்டோகிராஃபி கிட்டோட 1,13,000. அவங்க ஊர்லயே. நம்ம ஊருக்கு வந்ததுன்னா கிளீன். ஸோ வெறும் அந்த டெலிஃபோட்டோ கன்வெர்ட்டர் கிட் மட்டும் வாங்கணும் அப்படின்னா 15,000. இமேஜிங் கிட்டு தனியாக வாங்கணும்னா 8,000. இமேஜிங் கிட்டு ப்ளஸ் கன்வெர்ட்டர் கிட் வாங்கணும்னா வந்து 20,000. அப்போ அவன் டெலிஃபோட்டோ கன்வெர்ட்டர் கிட் மட்டும் 15,000, ரெண்டும் சேர்த்து வாங்கினா 20,000. அது ஓ, அப்போ நான் கிரிப்பும் இதுவும் சேர்த்து வாங்கினா 20,000. அதுவும் சைனால. ஆமாம். அப்போ குளோபல் மார்க்கெட் வந்ததுன்னா 25,000 அதான் வராது. 40,000 ரூபா வச்சுக்கோங்களேன், போட்டு விடு. என்னோட UPI ID இங்க இந்தியா 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாயா? சரி, இது அப்போ இங்க பாரு வச்சு 2.3x டெலிஃபோட்டோ கன்வெர்ட்டர்னு வருது இல்ல, அப்போ என்ன ஆயிடும் பாரு, 2.3x வந்து ஆல்ரெடி அது 3.7x இருக்கும். அதுல 2.3xனா டைரக்டா 10x. 200mm தான், அதுக்கு மட்டும் தான். அந்த 200 மெகாபிக்சல் HP9க்கு தான் இந்த கன்வெர்ட்டர். அது வந்து 200mm நல்ல க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி எடுக்குது. அப்போ எவ்வளவு வருது? 200mmனா 23mm ஏதோ பிரைமரி. 200mmனா அது 8x மாதிரி மாறிடுது. 8x இல்லாட்டி 8.2x மாதிரி மாறிடுது ஆப்டிக்கல்லையே. சூப்பர். அதை தாண்டி அதுலயே ஜூம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல வாட்ஸ். வேற லெவல் மேசிவ். ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தனே, ஃபோட்டோ ரிசல்ட்ஸ்லாம். வேணாம் பொறுமையாக வாங்குவோம். யூஸ்டு மார்க்கெட் வரும், அங்கேயும் யூஸ்டு மார்க்கெட்டுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அதே இவெண்ட்ல விவோ X200s 9,400 வச்சு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லடா, குட்டி ஃபோன்ரா இது, அவசரப்பட்டு. அவ்வளோ குட்டி கிடையாது, 6.67 6.3 கிடையாது. எக்ஸ் அந்த ஓப்போவோட தான் குட்டி. இல்ல 13T போதும். அந்த 6.3 இல்ல எனக்கு 13T OnePlus 13T போதும். ஆனா மீடியாடெக் சிப் வச்சிருக்கறதுனால இது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. OnePlus 13T இது பக்கத்துல வந்து OnePlus 13T ல மேசிவா இங்க வர இவ்வளவு தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ப்ராடக்ட் கொடுக்க போறோம். இங்க வர இந்த சைஸ் தான் இருக்கும். அது பூட் லோடர் அன்லாக்கிங்கா இருக்கும். யூஸ் பண்றாங்களா? காலி பண்ணிட்டா. விவோ யூஸ் பண்ற அதே சென்சார் தான் முன்னாடி யூஸ் பண்ற iQOOல எல்லாத்துலயும் யூஸ் பண்ற IMX921 அந்த சென்சார் தான் யூஸ் பண்றாங்க மெயின் கேமராக்கு. ஓ, பாக்குறீங்களா? மச்சா, இதோட மெயின் சென்சார் வந்து அல்ட்ராவோட பெரிய சென்சார். 1/1.56. அது 1/1.28 ன்னு. அது அல்ட்ரா வைடா? அல்ட்ரா வைடு. 1/1.28 அல்ட்ரா வைடு. ஓகே ஓகே, சரி. ஸோ இது வந்து 1/1.95 இன்ச் அந்த இந்த IMX882 தான் வந்து 3x பெரிஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. வட்ஸு இல்லையடா. ஆமாம், பிரைமரி சென்சாரே 1/2.8ரா.
அல்ட்ரால லிட்டியா சென்சார் லிட்டியா 818 அந்த சென்சார் தானே. ஆமா எவ்வளவு போட்டிருக்கு f1.69 ஓகே அப்பர்ச்சர் பெருசு ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 1/2.8 இதுவும் உங்க பேரு 1/2.8 அதே சென்சார் தான் எல்லாம் ஒரே சென்சார் தான். அப்போ அதோட 200s ஓட சென்சார் பெருசு பிரைமரி சென்சார் அதுக்கு சொல்றேன். அல்ட்ராவோட பிரைமரி சென்சாரோட 200s ஓட பெருசு பெரிய சென்சார். மொத்தம் அந்த HP9 தாங்க இங்க முக்கிய பிரமுகர். அவருக்காக தான் அந்த போனே அல்ட்ராவே அதுக்கு தான். IP69 + IP68 இந்த இது இருக்கு. திக்னஸ் வந்து இப்போ 7.99 mm 8 mm வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் பேட்டரி வந்து 6200 mAh அப்படின்னு போட்டுருக்கு. 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, 90 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, 90 வாட் வயர்லெஸ் சார்ஜிங், 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங். ஸ்டார்டிங் பிரைஸ் 49000 ரூபா. பரவாயில்லையே. 12 இருக்கு. டாப் எண்ட் மாடல் வந்து 64000 ரூபா, 16GB 1TB மாடல். ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு சைனா விட்டு வெளில வராது. உண்மைதான். அதுதான் நிறைய பேர் வந்து இந்த ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டி அவங்களாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து நல்லா கூவுறாங்க, நல்லா பயங்கரமாக கூவுனாங்க. எல்லா ஃபோனும் சாம்சங் கில்லர் இஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சு என்னென்னமோ போட்டு இது வரைக்கும் உலகத்திலே பார்த்திராத கேமரா மாதிரி பயங்கரமான ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த போஸ்ட்டை படித்ததுமே. ஊருக்கே எங்கேயும் வரப்போகிறது இல்லை, ஆனால் போஸ்ட் பயங்கர பில்டப்பாக இருந்தது. நிறைய பிளாக் வந்து அந்த பழைய பேஷன் பார்க்கவே முடியல. இதை நானும் வந்து கக்கிட்டு போகிறேன் மாதிரி தான் போட்டு வச்சுருந்தாங்க அந்த வீடியோ அந்த இது போஸ்ட்டே. அது தவிர விவோ பேட் 5 ப்ரோவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3.1K 144Hz டிமென்சிட்டி 9400 12000 mAh 1250 mAh வந்து பேட்டரியா. இது லேப்டாப் இல்லையா? திக்னஸ் பாத்துங்க. அதான் நான் என்ன நினைச்சீங்க பாருங்க. மேல இருந்து பாக்குறேன் அல்ட்ரா லைட் வெர்ஷன் அப்படின்னு ஒன்னு வந்திருக்கு. 5.96 mm திக்னஸ் தான். வெயிட் வந்து 578 grams தானா. ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஒன்று இருக்குது, அல்ட்ரா லைட் எடிஷன் ஒன்று இருக்குது. 2 மாடல் இருக்குது. அதுக்கு விலை வந்து அதிகம். அல்ட்ரா லைட் எடிஷன் உங்களுக்கு வேணுன்னா விலை அதிகம், எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ஸ்பெக்ஸு நல்லா தான் இருக்குது. டாப் அண்ட் ஃப்ளாக்ஷிப் மாதிரி இருக்குது. 8 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது SC அப்படின்னு ஒன்று ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 வச்சு ஒரு டேப்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் லேப்டாப், LCD ஸ்க்ரீன் தான். 4 Gen 2 இல்லை இந்தியாவில் விற்ற இந்த மாதிரிலாம் விற்குண்டா. 4 Gen 2 யார் யூஸ் பண்ணுவா? விலை கம்மி. எவ்வளோ 11500 ரூபா. அப்போனா ஓகே. 4 Gen 2 இது இருக்குது. LCD ஸ்க்ரீனு, 5MP கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, சும்மா மல்டிமீடியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து 4 Gen 2 போதும்ல. பேட்டரி ஹெல்த் வந்து 50 months ஆனாலும் கம்மியாகாது அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4 Gen 2 வந்து 11000. இந்த டாப் அண்ட் ப்ரோ மாடலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 35000. டிமென்சிட்டி 9400 35000. OnePlus எவ்வளோ? 40. இங்கே வந்தால் 40 தான். இல்லை இது ஒரு பேட்டரி எல்லாம் பாரு. பேட்டரி 12000 mAh, 8 ஸ்பீக்கர்ஸு, இந்த மாதிரி திக்னஸ்ஸு. அதை பார்க்கும்போது சைனாவில் வந்து நல்ல ப்ரைஸிங் தான். அது தவிர ஹானர் இதில் 8 ஸ்பீக்கர்ஸு. ஓகே. அது தவிர ஹானர் GT Pro அவங்களோட வந்து டாப் அண்ட் கேமிங் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 8 Elite லீடிங் எடிஷன். ஓவர் கிளாக் சாம்சங் யூஸ் பண்ணாங்கல்ல, அதே வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.78 inch 1.5K 144Hz LTP பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. IP69 ரேட்டிங்ஸ் இருக்குது. 7200 mAh பேட்டரியும் இருக்குது. ஸோ 144Hz LTP பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்களாம். 4320Hz PWM டிமிங் இருக்குது. அது தவிர ஐ ப்ரொடெக்ஷன், லைட்டு ஐ ப்ரொடெக்ஷனு, டிவி ரெயின்லேண்டு சர்டிஃபிகேஷன் இருக்குது. அப் டு 16GB ரேமு, அப்புறம் அப் டு 1TB UFS 4.1 ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் கூலிங்க்கு வந்து பயங்கரமாக ஏதோ 3D வாட்டர் ஃபால், வேப்பர் சம்மர் கூலிங் இருக்குது. தெர்மல் கனெக்டிவிட்டி இருக்குது. 9 இதெல்லாம் இருக்குது. 7200 mAh. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு இந்த டிசைனு. இங்கே யூஸ்வலாக இவங்களோட டிசைன் இப்படி தான் இருக்கும். பட்டையாக ஒரு கேமரா இது இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக அவங்க டிசைனு. ஃபோன் மேசிவாக இருக்கும் பாரு. ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், ஸ்பெக்ஸ் நல்லா இருக்குது, டிசைன் தான் மட்டமாக இருக்குது. ஸோ இது யூஸ்வல் டிசைன் தான் உங்களுக்கு. ஹானர் ஜெயண்ட் ரைனோ கிளாஸா, அதான் அவங்களோட கிளாஸோட பேர். இப்போ பண்ணுறா இந்த மாதிரி மொக்கையான டிசைன்லாம் விடாதுடா. இது வந்து முதல்ல இங்கே வரும்போது அப்படியே பார்த்து பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்த மாதிரி சரி பாடுற ஏதாவது பார்த்து பண்ணுறான். ஸோ கார்பன் சிலிக்கான் யூஸ் பண்ணுறதுனால 7200 mAh வந்து 212 கிராம் வெயிட்டில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆமா, இங்க வரும்போது கொஞ்சம் டிசைனை மட்டும் கொஞ்சம் அங்க இங்க பட்டிட்டீங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்தாப்பா பண்ணா 43000. 8 Elite க்கு வந்து 43000 144Hz LTP பேனல்.
சீப்பஸ்ட் கிடையாது இதுல ஐக்யூ தான். எல்டிபி 144 எல்டிபி பேனல் ப்ளஸ் ஐக்யூ 13ல வரல. ஐக்யூ 13ல இது இல்ல. ஐக்யூ 13ல வந்து சைனா, ஆமாம் சைனாவில் ஐக்யூ 13 விலை கம்மி. நான் 43,000 கம்மியான்னு தெரியலையே. இந்தியா அதான் வேர்ல்டு சீப்பஸ்ட் எக்ஸல் 8 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்லை, இது 8 லிட்டரோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன். அதான் நீ சொன்ன லிட்டியா 818 வந்து 1/1.28 தான் வாட்ஸ். கரெக்ட் தான். அதுல 2.8 நம்ம போஸ்ட்ல இருந்தது பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். 1.28 ஆமா. அதுல 2.8 பார்த்து கொஞ்சம் அரண்டுட்டேன், வேற எதுவும் இல்லை. அப்போ பெரிய சென்சார் தான் 200S-ஓட 1.28. அதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காயா 5 நிமிஷத்துல எங்க ஆளு. ஏய் இல்லடா, அதோட 200S-ல பெரிய சென்சார்னும் போது யோசிச்சுட்டு இருந்தேன்டா. அவ்வளவு காசு கொடுத்து வாங்குவாங்கல்ல. மிலிட்டரி இது கிக்கினா இருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சும்மா கிக்கின் ஆகுது வருது போகுதுன்னு ஏதாவது நீயே அடிச்சு விட்டு ஓடி போயிரு. பரவாயில்ல வச்சா. அப்போ இது வந்து 15 அல்ட்ராவோட பெரிய சென்சார் அல்ட்ரா வைட்ல. அடுத்து Honor X60 GT. கொஞ்சம் பட்ஜெட் கேமிங் ஃபோன் வேணுமா? 8+ Gen 3ஓட Gen 1ஓட விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்டிபி பேனல்லாம் கிடையாது, ஆனால் 8+ Gen 1 இருக்குது. வேப்பர் சேம்பர் கூலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 50 MP கேமரா, 2 MP செகண்டரி கேமரா, 16 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. 6300 mAh பேட்டரி இருக்குது. 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. 7.7 mm தான். ஏன்னா ஜன்னல் பின்னாடி வச்சு ஜூம் பண்ணி எடுத்தாங்களா இல்லை டிசைனே இப்படி தானா? டிசைனே வந்து இந்த மாதிரி டிசைன் தான் இருக்கு. அட்ராக்டிவான டிசைன். அட்ராக்டிவ் அவங்களே சொல்லிக்கிறாங்க. டேய் சேத்து ஏன்டா இப்படி பண்ற? நான் தான் சொல்லிட்டேனே அப்பயே. லான்ச் ஆன ஃபோன்ஸ்க்குலாம் இல்ல நான் அப்பயே சொல்லிட்டேன்ல, இவன் பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா இங்கே தான் இது இப்போதான் கொஞ்சம் முன்னாடி ரஸ்னா குடிச்சிட்டு வந்தோம் வெயிலுக்காக அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ 12GB 2GB வந்து 20,800 ரூபாய்க்கு Honor விற்கிறாங்க. சரி ஓகே ரைட்டு. அடுத்தது Realme GT7 சூப்பர்ரா. Dimensity 9000 எல்லாம் ஓகே. GT7 Pro வந்துச்சுல, இப்போ வந்து GT7 வந்திருக்கு 9400ஓட. 1.3 mm அல்ட்ரா நேரோ பெசல்ஸ் தான். BOE-யோட Q10 இதுதான். 6500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ். குளோபல் பீக் பிரைட்னஸ் வந்து 1800 நிட்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் 4608 PWM டிமிங். இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இந்த மொபைல் யாரும் யூஸ் பண்ண போறது இல்லை. அடுத்து இது இந்தியாவுக்கு வரும், கவலைப்படாத. கவலைப்பட்டு என்ன பண்ண. 144 Hz வந்து ஃப்ரேம் ரெசல்யூஷன் இந்த என்ஹான்ஸ்மெண்ட்டு. 1.5K 144 Hz வந்து சூப்பர் ஃப்ரேம் கன்கரன்சி. அது தவிர வந்து ஸ்கை கம்யூனிகேஷன், அது அவங்க ஊரில் ஏதோ கம்யூனிகேஷன் சிஸ்டம். 7700 mm² சிங்கிள் லார்ஜஸ்ட் வேப்பர் சேம்பர் இந்த ஹிஸ்ட்ரி, இந்த இண்டஸ்ட்ரி. என்னதான் பண்ணாலும் ஓட போறது இல்ல. GT6ம் 60ம் ஹிட்டடா. 7ம் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா Dimensity ப்ராசஸர் தான் கொஞ்சம். ஆனா Dimensity இப்போ ரொம்ப மொக்கையாவும் இல்லையா? 9400 நல்லா இருக்கு. 9400 ப்ளஸ் அதான் இல்ல நல்லதா இருக்கு இப்போதைக்கு, பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ஸோ இதில் என்னன்னா IMX 898 சென்சார் வச்சிருக்காங்க மெயின் கேமராக்கு. அல்ட்ரா வைடுக்கு ஒரு ஆம்னி விஷன் வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல அதே IMX 480. விட மாட்டீங்களாடா BBK எல்லாரும். OnePlus 3ல இருந்து அதான வச்சிருக்கீங்க. IMX 480 ஃப்ரண்ட் கேமரா 16 MP. அதுல என்னத்தை கண்டானுங்கன்னு தெரியல. IP6869 இருக்கு. 7200 mAh 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். 100 வாட் சார்ஜிங்னால 50% வந்து 19 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30,300 ரூபாய் போடு. ஸோ இந்தியாவில் எவ்வளோ ப்ரைஸ் வந்தால் வாங்குவாங்க? இதுவா GT7 20,000 ரூபாய். 20,000 ரூபாயா? சைனாவோட அதிகமாக தான் இருக்கும். அதான் சும்மா ஏதாவது சொல்லணுமே. நான் 40,000 ரூபாயாவது வரும். 40,000 ரூபாய்க்கு தான் வரும். 40,000 யாருக்கு போட்டியா வரும்? அப்படி வந்ததுன்னா இதுதான் பவர்ஃபுல்லா இருக்கும். 13 8 Gen 3 இது 9400 பிளஸ் இல்ல. 13T க்கு பவர் காம்படிட்டர் அதுக்கு வராது இல்ல. இது வந்து விலை அதிகமா இருக்கும்ல. அது 55,000 இருக்கும். பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சரி 13T என்ன ரேட் வரும்னு நினைக்கிறேன். அதான் 45,000 ரூபாய்க்கு விற்கிறதா இருந்தா 3D தான் விற்கணும் மெயின் ஸ்டாக்ல. 45 50 வரும் வாய்ப்பு இல்லடா. எப்படா வரும்? டேய் இருக்கறதுல கம்மி IQ 13 தானா? அவனே 55,000 ரூபாய் கார்ட் ஆஃபர் போட்டா தான் 52,000 ரூபாய். ஓகே ஓகே, அதோட கம்மியா இருக்கும்னா இத்தனைக்கும் IQ பெரிய பிராண்டா, OnePlus பெரிய பிராண்டானா OnePlus தான் பெரிய பிராண்ட். கரெக்ட் தான். ஃபைனல் நியூஸ். Realme Buds R7 Pro 53 dB ANC-யோட LHD 5.0 dual drivers-ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். R6 Pro-க்கு R7 Pro-க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 50லேருந்து 53 dB ஆக்கியிருக்காங்க. அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட பேண்ட்வித் வந்து 4000 Hz 5000 Hz ஆக்கியிருக்காங்க. லோ லேட்டன்சி வந்து 55 மில்லிசெகண்ட்லேருந்து 45 மில்லிசெகண்ட் ஆக்கியிருக்காங்க. டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 48 hours ஆக்கியிருக்காங்க. ஸோ பேட்டரி ஹெல்த் இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணுறாங்க.
1000 சார்ஜிங் சைக்கிள்ஸ்க்கு அப்புறமும் 80% வந்து பேட்டரி ஹெல்த் இருக்கும் அப்படின்னு நாங்கள் கிளைம் பண்ணுறாங்க. IP55 ரேட்டிங்ஸ் இருக்குது. இதில் ஏஐ இன்டர்பிரிட்டேஷன்லாம் போட்டிருக்கு. அது மோஸ்ட்லி சைனா ஒன்லி தான் நினைக்கிறேன். இது ரியல் டைம் கான்வர்சேஷன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்படியா? 32 ஃபாரின் லாங்குவேஜஸ்லேருந்து வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் இதுக்கு முன்னாடி OnePlus சொன்னாங்களே டிரான்ஸ்லேட் பண்ணும், நீங்கள் ஒரு காதில் இதை வச்சுட்டு இன்னொரு இதில் வச்சு அவங்க பேசுகிறத வந்து இதில் இது டிரான்ஸ்மிட் ஆகும், அப்படி ஏதோ ஒரு ஏஐ இந்த டிரான்ஸ்லேஷன் டெக்னாலஜி வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து 5200 ஸோ இந்தியாவுக்கு வந்தால் ஒரு 5500 இல்லை 5000 இது எவ்வளோ? பஜாஜ் 6 Pro 5000 தான் லான்ச் ஆச்சு. பஜாஜ் 6 Proவா? ஆமாடா, 5000 மோஸ்ட்லி 4500 5000 தான் எப்பயுமே. 5000 மோஸ்ட்லி அந்த 5000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. நல்லா தான் இருக்கும். போடு விவோ X200 போட்டால் ஃபோனர் நான் மேலே இருக்குது பத்தில். வாட்ஸன் சும்மாவா? அதுக்கப்புறம் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் டாபிக்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. யாரு? பிரவீன் MSD அப்படிங்கிறது. டியர் டாக் லவர் விக்கி ப்ரோ, ஐ ஹேவ் 1 year old Shih Tzu. I am providing him with enough probiotic in diet like curd rice along with chicken soup, but he keeps scratching vigorously daily. And recently I saw an ad in Instagram. In that video it exactly shows a dog scratching the same way and basically showing a product having probiotics, and in the end they say now the dog has stopped scratching. Now my question is to buy this product, or since you are doing non-profit for dogs, please suggest me something so my dog doesn't scratch. ப்ரோ இதெல்லாம் சும்மா ப்ரோ. இது ஷிட்ஸு அப்படின்னாலே முடிகள் நிறைய இருக்கும், முடியில் சிக்கு இருக்கும், இந்த ஃப்ளீஸு டிக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, பேனு டிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இருந்தாலுமே வந்து டாக்ஸ் வந்து நிறைய ஸ்க்ராட்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, மோஸ்ட்லி ஃப்ளீஸு. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு க்ரூமிங் சென்டராக கூட்டிகிட்டு போயிட்டு க்ரூம் பண்ணி விடுங்க. அண்டு ஃப்ளீஸு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ரவாக்டோ அப்படின்னா சிம்பாரிக்கா அப்படின்னு 2 டேப்லெட் இருக்குது. ஏதாவது ஒரு டேப்லெட் நீங்கள் வாங்கிக்கோங்க, அதை வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த டாகோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு அதை கொடுத்துருங்க. அது சூ டேப்லெட் தான், ஜாலியாக சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரோபயோட்டிக் அதெல்லாம் சும்மா நம்ம சாதா வீட்டில் கொடுக்குற இந்த தயிர் சிக்கன் சூப்பே போதும். என் வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு வந்து நான் இந்த ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரிலாம் நான் கொடுக்குறதும் இல்லை, அதுங்க ஒன்றும் ஸ்க்ராட்சும் பண்ணுறது இல்லை. ஸோ இதெல்லாம் சும்மா நாயாக இருக்கட்டும், அதை விட்டு டூ மச் ஆஃப் கேர். அதைத்தான் நானும் முதல்ல சொன்னேன், குழந்தை அது இதெல்லாம் பேசிக்கிட்டு சும்மா. அதுக்கு ரொம்ப பேம்பர்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆனாலும் இது பண்ணி ரொம்ப பேம்பரிங் பண்ணாலும் அதோட இம்யூனிட்டி வீக் ஆகிடும். அதனால சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே பண்ணுங்க, கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. மிச்சப்படி இதை எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் பண்ண தேவையில்ல, அவ்வளோதான் ப்ரோ. குட் ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னோட நியூஸ் அண்ட் வேறு சில கண்டென்ட்டோட நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாங்க. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.